Hello aspirants, welcome to Guidelist Goat Bank Exam Tamil. So இன்னைக்கு நம்ம 7th September 2024 current affairs பார்க்க போறோம். So கிளாஸ் பத்தின அப்டேட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட Telegram சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க @Guidely Tamil. ஸோ அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஷெடியூல் அது இதுன்னு இருக்குது. ஸோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அது கொஞ்சம் டிலேட் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த ஷெடியூல் மற்ற இதெல்லாம் வந்துடும். மறக்காமல் கைட்லி தமிழ் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 7th September 2024 கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ IRDAI, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டரோட ப்ரொடெக்ஷன் நார்ம்ஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான நியூஸ். அண்ட் இன்னைக்கு நியூஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபேஸில் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான நியூஸாக தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷார்ட் டியூரேஷன் நம்ம முடிச்சிடலாம் அந்த செஷனை. ஸோ என்னென்னா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாஸ்டர் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா டு ஸ்ட்ரீம்லைன் நார்ம்ஸ் ஆன் பாலிசி ஹோல்டர் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? இந்த நார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 30 ப்ரீவியஸ் சர்க்குலர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி, அதாவது கன்சாலிடேட் பண்ணி ஏதோ சிங்கிளாக ஏதோ கம்மியாக சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இதோட நியூஸ். ஸோ இதோட நியூஸு, இதோட பர்பஸ் என்னன்னா, இட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரொவைடிங் அ சீம்லெஸ், ஃபாஸ்டர் அண்ட் ஹேசில் ஃப்ரீ கிளைம் செட்டில்மெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் சர்வீசஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த இன்சூரன்ஸ் செக்டார். ஸோ பாலிசி ஹோல்டரோட கிளைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஈஸியாக நாம் அதை செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கான இதை தந்திருக்காங்க. மற்றபடி இதில் டேட்டா ஓரியன்டா கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ மற்றது ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சீட். ஸோ இதில் வந்து இன்சூரர், அதாவது ஒரு கம்பெனி என்ன பண்ணணும்னா, ரெக்வயர்ட் டு ப்ரொவைட் சிஐஎஸ், அதாவது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் எல்லா இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ஸ்க்கும். ஸோ என்னென்ன அதில் இருக்குன்னா, அது பாலிசி கீ பாலிசி ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரொபோசல் ஃபார்ம் அண்ட் சிஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜில் தான் இருக்கணுமா. ஓகேவா? ஸோ இந்த பாலிசி ஹோல்டர் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா இன்சூரன்ஸும் வந்து வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. அதோட சம்மரியே வச்சிருக்கணும். பாலிசி ஹோல்டரோட யார், என்ன, அந்த கான்ட்ராக்ட் டீட்டெயில் என்ன அப்படின்றது எல்லாமே சம்மரி வச்சிருக்கணும். ஓகேவா? சம்மரி வச்சிருக்கணும். கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சீட் வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிசி ஹோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த பாலிசிஸ்க்கு பாலிசி ஹோல்டர் அதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக, அதாவது ரிவ்யூ பாலிசி டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு 30 day ஃப்ரீ லாக் பீரியட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த ஃப்ரீ லாக் பீரியட் எதுக்குன்னா, பாலிசி ஹோல்டர்ஸ் வந்து அந்த பாலிசி டேர்ம்ஸு அண்ட் கண்டிஷன்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ஓகேவா? அதுக்காக ஒரு 30 day ஃப்ரீ லாக் பீரியட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ். ஸோ சிம்பிள் நியூஸ். ஸோ இது எதுக்காகனா, பாலிசி ஹோல்டருக்கான அந்த நார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸை கொடுத்து ஒரு 2500 crore ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், லைக் ஒரு பாண்ட் மாதிரி. ஸோ அந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் என்னன்னா, அந்த டிபென்ச்சர், அந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த கம்பெனி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை வந்து நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேராக நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே? ஒரு ஈக்விட்டியாவோ ஷேராவோ கன்வெர்ட் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் யூ கான்ட் கன்வெர்ட் தட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஓன் ஓனர்ஷிப் ஆஃப் தட் கம்பெனி. ஓகேவா? அதுதான் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர். அது ஜஸ்ட் பாண்ட் மாதிரி, ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வச்சு 2500 crore ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே நிமிஷம் கைஸ். ஸோ ஒரே நிமிஷம். எஸ், ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ். சிம்பிள் நியூஸ். 2500 த்ரூ நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். யார்? PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ கனரா பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 300 million 5-year பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க வியா IFSC பேங்கிங் யூனிட்ஸ். ஸோ அப்போ IFSC பேங்கிங் யூனிட்ஸில் நம்ம இஷ்யூ பண்ணாங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம்? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுமே வாங்கலாம். ஓகேவா? IFSC பேங்கிங் யூனிட்ஸ்குள்ளே வாங்கலாம். ஸோ எஸ், வாங்கலாம் நினைக்கிறேன். பிகாஸ் IFSCக்குள்ளே அவங்க இது பண்ணுறாங்க, IFSC பேங்கிங் யூனிட்ஸ் வியா பண்ணுறாங்க. ஸோ 300 million 5-year பாண்ட். ஓகேவா? ஸோ கனரா பேங்க் ஹேஸ் இஷ்யூட் 300 million, அதாவது 300 million ஒர்த்தான 5 வருஷம் பாண்ட். ஓகேவா? சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஓகேவா? இதோட அந்த மெச்சூரிட்டி இது T1+2 T+125 பேசிஸ் இதெல்லாம் ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பாக படிக்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ இந்த 5-year பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டெட் T+125 பேசிஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது படிச்சுக்கோங்க. ஸோ கூப்பன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4.896%. ஸோ இதை தாண்டி மற்றதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? எஸ், கனரா பேங்க் இந்த பாண்டு அவ்வளோதான். பந்தன் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசோக் லைலாண்ட் கூட சேர்ந்துருக்காங்க வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறதுக்காக. ஓகேவா? வெஹிக்கிள் லோன் ஆஃபர் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் அசோக் லைலாண்டில் ஒரு வண்டியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா
இப்போ உங்ககிட்ட கையில் காசு இல்லைன்னா நீங்கள் லோன் போடலாம். அந்த லோன் எந்த பேங்க் மூலியமாக போடலாம்னா பந்தன் பேங்க் மூலியமாக போடலாம். ஸோ இதான் இந்த நியூஸ். இது நிறையா நீங்கள் ரியல் லைஃப்லேயே பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு பைக்கு எடுக்க போகிறீங்கன்னா அந்த பைக்கில் ஆக்சிஸ் பேங்க்கோ இல்லை ஐசிஐசிஐ பேங்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் ஃபெசிலிட்டி தருவாங்க. அதே மாதிரி அசோக் லைலாண்டு கூட பந்தன் பேங்க்கு சேர்ந்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது நம்ம நேற்று நியூஸில் பார்த்துருப்போம், 500 crore மேலே எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுல ஒரு ரூல்ஸை ஈஸி பண்ணியிருக்காங்க. இது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இன்னும் ஃபாஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே காசு எங்கே போகுது எப்படி போகுது அப்படின்ற இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. எஸ், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் தான் கரெக்டாக ட்ராக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது. எப்படி இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி பிளான் பண்ணி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ட்ராக்கிங்கே இருக்கும். ஓகே, எங்கெங்கே காசு போதுமே ட்ராக்கிங் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஈஸி பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஸ்பீட் அப் கேபெக்ஸ் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த தடவை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1111 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இது ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரியே இருந்துச்சு. பட்ஜெட்டில் நீங்கள் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு புரியும். The finance ministry has relaxed norms for expenditure exceeding 500 crore. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டார்கெட் பாருங்கள் 11.11 lakh crore. ஓகேவா? இது போன வருஷத்தோட 11.1% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோ பணத்தை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். அப்போ சில ரிலாக்ஸேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது நம்ம நேற்றே பார்த்துட்டோம், இருந்தாலும் பார்க்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சிம்பிள் நியூஸ். ஸோ 500 crore and 2000 crore இருக்கக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு ப்ரிப்பரேஷன் ஃபார் ட்ராக்கிங் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தது. பட் இப்போ இது கொஞ்சம் ஈஸி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் டெபாசிட் ஃபெசிலிட்டி இது பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா? டெபாசிட்டை காட்டிலும் கிரெடிட்டோட அது வெளியில் கொடுத்த லோன் அதிகமாக இருந்தனால பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள நாம் டெபாசிட்டு அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்லாம் நிறைய இது பண்ணாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி மற்ற பேங்க்ஸ்லாம் அதே மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.9%. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். நெக்ஸ்ட்டு, 57% ஆஃப் உமன் மைக்ரோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் அன்அவேர் ஆஃப் யூபிஐ பேஸ்டு சர்வீசஸ். அதாவது உமன் பேஸ்டு மைக்ரோ பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு யூபிஐ பேஸ்டு பிஸ்னஸ் சர்வீசஸ் வந்து எங்களுக்கு தெரியலங்க. நாங்கள் இவ்வளோ சின்ன தொழில் பண்ணுறதுனால அந்த யூபிஐ பேஸ்டு சர்வீசஸ் நாங்கள் அதை அடையணும் அப்படின்னா எங்களோட பிஸ்னஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்ட்டு இந்த மாதிரியான ரீசன்ஸை சொல்கிறாங்க. அதனால தான் 57% ஆஃப் உமன் மைக்ரோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இந்த யூபிஐ பேஸ்டு சர்வீசஸை தெரியலையாம். ஓகேவா? அது வந்து எந்த இதில் சொல்லியிருக்காங்கன்னா யூபிஐ ஃபார் ஹர் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிஐயும் உமன்ஸ் வேர்ல்டு பேங்கிங்கும் சேர்ந்து பண்ணுற இந்த இது அவங்க ஒரு இனிஷியேட்டிவ். இதில் தான் அவங்க அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த அவங்களோட ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் இது பண்ணியிருக்காங்க யூபிஐ ஃபார் ஹெல்த் இனிஷியேட்டிவில். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உமன் மைக்ரோ பிஸ்னஸஸ் ஆர் லார்ஜ்லி அன்டிஸ்கவர்ட் பை மெர்ச்சன்ட் அக்ரிகேட்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான மெர்ச்சன்ட் அக்ரிகேட்டர்ஸ்னால இவங்க வந்து அன்டிஸ்கவர்ட், அதை டிஸ்கவர் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ரீசன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 57% வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிஸ்னஸ் ஓனர் உமன் மைக்ரோ பிஸ்னஸ் வந்து தெரியல, யூபிஐ பேஸ்ட் ஆஃபரிங்ஸே தெரியல. ஸோ யூபிஐ பேஸ்ட் ஆஃபரிங்ஸ்னு என்னது? யூபிஐ பேஸ்ட் லோன், யூபிஐ பேஸ்டு கிரெடிட் லைன்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ யூபிஐ பேஸ்டான இருக்கக்கூடிய பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியல அவங்களுக்கு. அதே மாதிரி 40% ஆஃப் த உமன் இந்த மைக்ரோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து தட் நோ ஒன் ரீச்ட் அவுட் டு தெம் அபவுட் தீஸ் ஆஃபரிங்ஸ். யாருமே எங்ககிட்ட வந்து இதை பற்றி சொல்லலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7% என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து வி ஃபெல்ட் த பிஸ்னஸஸ் வேர் டூ ஸ்மால் ஃபார் யூபிஐ பேஸ்டு சர்வீசஸ். எங்கள் பிஸ்னஸ்லாம் ரொம்ப கம்மியான பிஸ்னஸ்க்கு எங்களுக்கு எப்படிங்க யூபிஐ பேஸ்டு சர்வீஸ்லாம் வருமா, எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரியான இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது எக்ஸாமில் கேட்கறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால இதை படிங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் நியூஸ் தான். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நேபாள் என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட பேங்க் நோட்ஸ் விட போகிறாங்க. அந்த பேங்க் நோட்ஸில் என்ன இருக்குன்னா டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ் வித் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டர் டெரிட்டரிஸ்னால் அந்த ஒரு இடங்கள் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸை வந்து இது பண்ணுறாங்க. ஒரே நிமிஷம் கைஸ், கிவ் மீ மினிட்.
ஸோ ஜஸ்ட் அ மினிட், ஐ வாண்ட் டு கீப் ஃபைண்டிங். ஸோ அது மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ அதாவது டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ் அப்படின்னா நமக்கு, அதாவது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ்க்கு சில பிரச்சனை வந்த இடங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சில டைம் பிரச்சனை வரும். ஓகேவா, இந்த மாதிரியான, அதாவது அந்த மாதிரியான இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குள்ளான இடங்கள். ஸோ அதை வந்து ஃபீச்சர் பண்ண போகிறாங்களாம் நேபாளோட கரன்சியில். ஓகேவா, ஸோ அது வந்து அவங்களோட நேபாள் எங்களோட பவுண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இல்லை இது எங்களோட மேப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேபாள் சென்ட்ரல் பேங்க், நேபாள் ராஷ்டிரா பேங்க் இஸ் செட் டு இன்ட்ரடியூஸ் நியூ பேங்க் நோட்ஸ் பாருங்கள் ஃபீச்சரிங் அ ரிவைஸ்டு மேப். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களோட மேப் அப்படின்னு. இப்போ என்னன்னா நேபாள்காரன் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். தட் இன்க்ளூட்ஸ் டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ் வித் இந்தியா. ஓகேவா, ஸோ அப்டேட்டட் பேங்க் நோட்ஸ் வில் டிஸ்பிளே த ஏரியாஸ் ஆஃப் கலப்பனி, லிப்புலேக், அப்புறம் வந்து லிம்பியாதுரா. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், இது நல்லா படிங்க. ஓகேவா, ஸோ இந்த 3 இடங்களுமே அதில் இருக்குமா. ஸோ தீஸ் ஆர் the டிஸ்பியூட்டட் ஏரியாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்பிளே த ஏரியாஸ் ஆஃப் as a பார்ட் ஆஃப் நேபாள்ஸ் டெரிட்டரி. இதெல்லாம் எங்கள் நேபாள் டெரிட்டரிக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ நேபாள் இந்தியா பார்டர், நேபாள் ஷேர்ஸ் பார்டர் ஆஃப் ஓவர் 1850 கிலோமீட்டர் வித் 5 இந்தியன் ஸ்டேட்ஸ். இது வந்து நார்மலாக பேங்க் எக்ஸாமில் கேட்பாங்க, நேபாள் எந்தெந்த ஸ்டேட்ஸ் கூட நான் இது பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு. ஸோ சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க கைஸ், இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ இந்தியன் ஆயில் அண்ட் ஆர்பிஎல் பேங்க் வந்து கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் அண்ட் சிம்பிள் நியூஸ். ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்பிஎல் பேங்கோட சேர்ந்து கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் இன் மும்பை. ஸோ இதில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் சில ரெகுலேஷன்ஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் என்னது, ஸோ தே ஆர் பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பணம் இருக்கும். ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வேண்டிய இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா மேக்ஸிமம் டென்யூர் எக்ஸ்டென்ஷன் லிமிட் ஃபார் லார்ஜ் வேல்யூ ஃபண்ட்ஸ். ஸோ இந்த லார்ஜ் வேல்யூ ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வரதுக்கான, அதாவது டு செட் மேக்ஸிமம் டென்யூர். ஓகேவா, எப்படி சொல்கிறதுன்னா இப்போ ஒரு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எத்தனை வருஷம் எடுத்துக்கணும், மேக்ஸிமம் அந்த லார்ஜ் வேல்யூ ஃபண்ட்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு மேக்ஸிமம் எத்தனை வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்ற இதை வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன நியூஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ செபி has amended alternative investment fund norms specifying maximum permissible limit maximum permissible limit for extension of tenure by large value funds. ஸோ இந்த extension of tenures for large value funds, large value fundsனா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை பார்ப்போம். ஸோ large value funds for accredited investors can extend their tenure up to 5 years. ஸோ large value fundsஸை கொடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட டென்யூரை 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 5 வருஷம் அவங்க என்ன பண்ணலாம், லார்ஜ் வேல்யூ ஃபண்ட்ஸை வந்து போடலாம், ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ 5 வருஷத்துக்கு லார்ஜ் வேல்யூ ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பண்ணலாம், அதாவது 5 வருஷத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் லார்ஜ் வேல்யூ ஃபண்ட்ஸ்னால் என்ன? ஸோ லார்ஜ் வேல்யூ ஃபண்ட்ஸ்னால் அட்லீஸ்ட் 70 crore இருக்கணும். ஓகேவா, ஸோ லார்ஜ் வேல்யூ ஃபண்ட் இஸ் அன் alternate investment fund or a scheme of an alternate investment fund where each investor is an accredited investor and invests at least 70 crore. ஒரு alternate investment fundல ஒரு 10 இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா அந்த 10 இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் 70 கோடி போட்டிருப்பாங்க. அதுதான் லார்ஜ் வேல்யூ ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு அவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இதோட நியூஸ், சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். நெக்ஸ்ட், யூனியன் மினிஸ்டர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கான்க்ளேவ் பண்ணியிருக்காரு. யார்? ஸ்ரீ ஜோதிராதித்யா சிந்தியா. ஓகேவா, இவர் பண்ணியிருக்காரு. ஃபார்மர் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர், பட் இப்போ வேற மினிஸ்டரு. த ஆஃபீஸர்ஸ் கான்க்ளேவ் 2024 இது யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். ஸோ உங்களுக்கு நிறைய தெரியும், இப்போ சிட்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் கூட கனெக்ட் பண்ணி போஸ்ட் மென் இருக்காங்க பார்த்தீங்களா,
ஸோ அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு இந்த லோன் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த பட்ஜெட்டில் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் போஸ்ட் ஆஃபீஸர்ஸை நிறையா பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இதுவுமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சுற்றி இந்த நியூஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ் கான்க்ளேவ் 2024 இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டு டிரைவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஃபாஸ்டர் இனோவேஷன் விதின் இந்தியாஸ் வாஸ்ட் போஸ்டல் நெட்வொர்க். ஸோ வித் ரிச் லெகசி ஸ்பேனிங் ஓவர் 150 years இந்தியா போஸ்ட் ரிமைன்ஸ் த பேக்போன். ஓகே, இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ எதுக்காகனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஃபாஸ்டர் இனோவேஷன் பண்ணுறதுக்காக, போஸ்டல் நெட்வொர்க்கில் இனோவேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆஃபீஸர்ஸ் கான்க்ளேவ் 2024 அப்படின்றத வச்சுருக்காங்க. மேபி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 pillars ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ லீட் டு இன்ஸ்பயர், ரிசால்வ் டு இனோவேட், இன்க்ளூசிவ் growth, transforming through collective action, staying true to the mission of ஜன் சேவா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறாங்களா. ஸோ ரொம்ப பெரிய நியூஸு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது, பட் ஜஸ்ட் படிங்க. இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கான்க்ளேவ் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க அப்படின்றத படிங்க, ஓகேவா. பட் அந்த சிட்பி அண்டு இந்திய போஸ்ட் ஆஃபீஸ் அந்த இது நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்பிஎஸ் வட்சாலியா. இந்த ஸ்கீம் நமக்கு தெரியும், ஓகேவா. ஸோ ஐ வில் ஸ்கிப் ஃபார் திஸ். என்பிஎஸ் வட்சாலியானா அது 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா இந்த பென்ஷன் ஸ்கீமு பண்ணலாம். ஆஃப்டர் 18 வருஷம் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாக மாறிடும் என்பிஎஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோப்பியன் யூனியன், யுனைடெட் கிங்டம், இவங்க 3 பேரும் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் ரைட்ஸு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லீகலி பைண்டிங். ஸோ லீகலி பைண்டிங் என்னென்னா எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இதில் சேராங்கன்னு வச்சுக்கோங்களேன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்லுவான், நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் 3 பேரும் நாங்கள் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கோம், எங்களோட இந்த ரூல்ஸ்க்குள்ளே உங்களோட கொலாபரேஷன் எங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க மேபி, ஓகேவா. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் யார் யார்? யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோப்பியன் யூனியன், யுனைடெட் கிங்டம். ஸோ இந்த ஒரு 3 மேஜர் வெஸ்டர்ன் குரூப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சைன் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரீட்டி, ஓகேவா. ஸோ இதுதான் சைன் பண்ணியிருக்காங்க, சிம்பிள் நியூஸ் தான். த ட்ரீட்டி என்ஷூர்ஸ் தட் ஏஐ சிஸ்டம் ரெஸ்பெக்ட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், ஓகேவா. ஸோ இதுதான் இதோட நியூஸ், ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா. ஸோ 3 பேர் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க, மற்றதை ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ், ஓகேவா. எஸ். ஸோ அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனில் மொத்தம் 46 மெம்பர் கண்ட்ரீஸ். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 46 மெம்பர் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் 27 EU மெம்பர் இருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த கீ ஹைலைட்ஸை ஜஸ்ட் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கள், ஓகேவா. எஸ், ரொம்ப பெரிய டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ காயின் ஸ்விட்ச், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. இந்தியா பேஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் லைக் காயின் ஸ்விட்சு, அப்புறம் வேறு என்னது வசீர் எக்ஸா சம்திங், வசீர் எக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபை காயின் சம்திங், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்தியா பேஸ்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத போடுங்க. அது வந்து ஒரு 10-13 இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர், இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த காயின் ஸ்விட்ச் அப்படின்ற இந்தியா பேஸ்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சில அட்வைசஸ் பண்ண போகிறாங்க. சிம்பிள் நியூஸ். ஸோ இந்தியாஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் காயின் ஸ்விட்ச் ஹேஸ் அனௌன்ஸ்ட் அ ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இட்ஸ் சர்வீசஸ் டு ஃபோக்கஸ் ஆன் HNIs அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸோ இந்த இடத்துல ஃபண்டை போடுங்க, இப்படி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சர்வீசஸ் தர போகிறாங்க. ரொம்ப பெரிய நியூஸ் கிடையாது, ஜஸ்ட் இந்த மாதிரி இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இந்த நியூஸில் நமக்கு கன்வே பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ சில நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது, இதுதான் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சாலே போதும், ஓகேவா. ஸோ மும்பை பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ரோடியூஸ்ட் அ நியூ சர்வீஸ் டு ப்ரொவைட் தீஸ் கிளையன்ட்ஸ் வித் பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தர போகிறாங்க, ஓகேவா. எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டீச்சர்ஸ் அவார்ட்ஸ் 2024, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு அவார்ட் தருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 ஆன அவார்டு வந்திருக்காங்க. இது வந்து
பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தான் இதை பண்ணியிருக்காங்க, கன்ஃபர் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேத்துக்குன்னா 82 எக்ஸப்ஷனல் எஜுகேட்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகே, டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போ தந்திருக்காங்க செப்டம்பர் 5. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 82 டீச்சர்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட், கேஷ் அவார்ட் ஆஃப் 50,000 கிடைக்கும் அண்ட் சில்வர் மெடல் கிடைக்கும். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட்ஸ் கைஸ். ஸோ இதை படிச்சுக்கோங்க. அண்ட் இதில் கேட்டகரிஸ் பிரித்து தந்துருப்பாங்க பாருங்கள். டோட்டல் அவார்ட்ஸ் வந்து 50. என்னடா 50, 82 தானே படித்தோம்னா, எஸ் அதோட கணக்கு வருது பாருங்கள். 50 டீச்சர்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க, 34 மேல் 16 ஃபீமேல். ஓகேவா, இது தேவையில்ல, ஜஸ்ட் படிக்கிறதுக்காக. ஓகேவா, அடிஷ்னல் அவார்ட்ஸ்ன்னு தந்திருக்காங்க. 60 டீச்சர்ஸ் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் 60 டீச்சர்ஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இது இதையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 82 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, ஸோ எஸ், ஸோ இதுதான் கைஸ் இதோட நியூஸ். ஸோ டோட்டல் 82 டீச்சர்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு கேட்டகரி அந்த லிஸ்ட்டே நமக்கு இருக்கும், பிடிஎஃப்லையுமே இருக்கும். ஸோ மறக்காமல் இது தேவையில்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஒரு கண்டென்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ ஆர்இசி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா நோடல் ஏஜென்சி ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்காங்க அட் பாரத் எலக்ட்ரிசிட்டி பவரிங் இந்தியா அவார்ட்ஸ். ஓகே, யார் அவார்டு வாங்கியிருக்காங்க? ஆர்இசி லிமிடெட். ஓகேவா, ஆர்இசி லிமிடெட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்க ரீசெண்டாக இஃப் ஐம் நாட் ராங் வதவன் போர்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தந்திருக்காங்க. அந்த அமௌண்ட் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அட் த சேம் டைம் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுமே வதவன் போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு சில அமௌண்ட்டை தந்திருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா, எஸ், ஆர்இசி லிமிட் ஹாஸ் பீன் அவார்டட் த நோடல் ஏஜென்சி ஆஃப் த இயர் டைட்டில் அட் த பாரத் எலக்ட்ரிசிட்டி பவரிங் இந்தியா அவார்ட்ஸ். ஓகே, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். அண்ட் இந்த அவார்ட் ப்ரெசன்டேஷன் எங்கே நினச்சுன்னா இந்த பவர்ஜென் இந்தியா அண்ட் இந்தியா யூட்டிலிட்டி வீக் 2024. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரத் எலக்ட்ரிசிட்டி பவரிங் இந்தியா அவார்ட்ஸ் 2024 இந்த இதில் வாங்கியிருக்காங்க. ஸோ நோடல் ஏஜென்சி ஆஃப் த இயர், சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஓகே, பிரெஞ்சு பிரசிடென்ட் மேக்ரோன் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபார்மர் யூரோப்பியன் யூனியன் பிரெக்சிட் நெகோசியேட்டர். இந்த பிரெக்சிட்னா என்னன்னா பிரிட்டன் எக்ஸிட், அதாவது பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியே வந்தது. ஓகேவா, எப்போ வெளியே வந்தாங்கன்னா 2020 வெளியே வந்தாங்க. இந்த பிரிட்டன் வெளியே வரணும் அப்படின்றதுக்கான ஒரு நெகோசியேஷனை எடுத்து வச்சது தான் யாருன்னா இந்த மைக்கேல் பிரானியர். ஓகேவா, இவரை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரான்ஸோட நியூ பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார்? ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் மேக்ரோன் என்ன பண்ணியிருக்காருன்னா யூரோப்பியன் யூனியன் வெளியே வரணும், யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியே வரணும் அப்படின்றதுக்கான நெகோசியேஷன் பண்ண வர இப்போ பிரைம் மினிஸ்டராக போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த நியூஸை கேட்டுட்டு மேபி யூரோப்பியன் யூனியன் பிரிட்டன் எப்போ யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வந்ததுன்னு கேட்கலாம். ஓகேவா, இதான் அந்த நியூஸ். ஸோ மைக்கேல் பிரானியர் ஃபார்மர் EU பிரெக்சிட் நெகோசியேட்டர் was named by the President Emmanuel Macron as France new Prime Minister. ஸோ சிம்பிளாக படிச்சுக்கோங்க, மைக்கேல் பிரானியர் இப்போ ஃப்ரான்ஸோட நியூ பிரைம் மினிஸ்டர். அண்ட் இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு? கேப்ரியல் அட்டால் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ லோரியல், ஸோ இதோட பிராண்ட் அம்பாசிடர் ஆலியா பட் அவங்க அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆலியா பட் இஸ் நாட் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஐ சப்போஸ் ஐ திங்க் ஷீ இஸ் ஆஃப் வேற கண்ட்ரி ஆரிஜின் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷியோர். பட் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்ட் அம்பாசிடர், குளோபல் பிராண்ட் அம்பாசிடராக இப்போ அப்பாயிண்ட் இருக்காங்க. எங்கே இருந்தாங்கன்னு தெரியல, திடீர்னு வந்தாங்க, நடித்தாங்க, பிகம் ஃபேமஸ் அண்ட் ஸோ அண்ட் லாட் ஆஃப் ஸ்டப்ஸ் இன் த பாலிவுட் அண்ட் நவ் ஷீ ஹோல்ட்ஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் லோரியல். எஸ், தீஸ் பீப்புள்ஸ் ஆர் ஆஃப் அ கைண்ட் ஹார்ட்டட். அவங்க கூட பழகியிருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். மேபி ஸோ எப்படின்னு தெரில, பிகாஸ் ஒரு சடன் ஸ்பைக் தே ஆர் கெட்டிங் இன் டு த ஃபேமஸ் ஏரியா. ஓகேவா, ஸோ ஆலியா பட், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா த குளோபல் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் லோரியல். ஓகே, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் காம்பேக்ட் ட்ரோன் FW, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான நியூஸ், கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ரோன். இந்த ட்ரோன் பேர் என்னன்னா FWD 200B. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃப்ளைட்டாக பறந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு காம்பேக்ட் ட்ரோன். காம்பேக்ட் ட்ரோன்னா அது ஃபைட்டு நடக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்ஸை ட்ராப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இன் ஹிஸ்டாரிக் லீப் இந்தியாஸ் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் ஃப்ளையிங் வெட்ஜ் டிஃபென்ஸ். ஓகேவா, ஃப்ளையிங் வெட்ஜ் டிஃபென்ஸ் அதுதான் FWD அண்ட் ஏரோஸ்பேஸ். ஓகேவா, as சக்ஸஸ்ஃபுல்லி இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி பில்ட். ஸோ இண்டிஜினியஸ்லி பில்ட்னால இந்தியாவே தயாரித்த காம்பேக்ட் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்
the FWD 200B. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் அப்படின்னு சொல்லுவாங்க, மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ். ஸோ மீடியம் ஆல்டிடியூட்லேயே பறக்கும், லாங் என்டியூரன்ஸ் அதுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இதை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இதை படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ்லி பில்ட் காம்பேக்ட் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஓகேவா, எஸ். ஸோ இந்த விங் ஸ்பேன் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது ஜஸ்ட்டு படிக்கிறதுக்காக மட்டும் தான். பட் ரொம்ப இது எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது. ரேர் ஆப்பர்ச்சுனிட்டியில் கேட்கலாம். இதோட ரேஞ்சு கேட்கலாம், என்டியூரன்ஸ் கேட்கலாம், என்டியூரன்ஸ் 7 hours இது கேட்கலாம், ரேஞ்ச் இது கேட்கலாம். ஓகேவா, ஸோ மற்றபடி மற்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா, எஸ். ஸோ FWDA வந்து பார்த்தீங்கன்னா 2022 இன்கார்பரேட் ஆனது. ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி டு ரிசீவ் டைரக்டரேட் ஜெனரல் சிவில் ஏவியேஷன் டைப் சர்டிஃபிகேஷன் ஃபார் இண்டிஜினியஸ் UAV. இம்பார்ட்டன்ட் கைஸ், இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகேவா, எஸ். இந்தியன் ஆர்மி சஸ்பெண்ட்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் 200 லாஜிஸ்டிக் ட்ரோன்ஸ் ஃப்ரம் தக்ஷா அன்மேன்டு சிஸ்டம் அமிட் சைனீஸ் பார்ட் அலிகேஷன். இந்த தக்ஷா அன்மேன்டு சிஸ்டம்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ்டு ஒரு இந்த டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க மேலே ஒரு அலிகேஷன் என்னன்னா, இவங்க பண்ணக்கூடிய இந்த லாஜிஸ்டிக் ட்ரோன்னா அது சில பொருட்களை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரி வர்றது, இந்த மாதிரி பயன்படுத்துகிற ட்ரோனு. இந்த ட்ரோனில் சைனீஸ் ப்ராடக்ட்ஸை இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான அலிகேஷன் வந்திருக்கனால இந்தியன் ஆர்மி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த நியூஸ். ஸோ இந்தியன் ஆர்மி ஹஸ் புட் ஆன் ஹோல்ட் அக்விசேஷன் ஆஃப் 200 லாஜிஸ்டிக் ட்ரோன்ஸ் ஃப்ரம் தக்ஷா அன்மேன்ட் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட். சிம்பிள் நியூஸா. என்ன அலிகேஷன்? சைனீஸ் பார்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனால. ஓகேவா, ஸோ 200 லாஜிஸ்டிக் இது பண்ணிட்டாங்க. கேட்பாங்க இந்தியன் ஆர்மி யாருக்கிட்ட இருந்து இந்த 200 லாஜிஸ்டிக் ட்ரோன்ஸை வந்து வாங்குறத ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க டியூ டு சைனீஸ் பார்ட்ஸ் யூஸிங் அலிகேஷன் அப்படி கேட்கலாம். அதனால் இந்த நியூஸுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை படிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ டாப் செலிபிரிட்டி டேக்ஸ் பேயர்ஸ். ஸோ இந்தியா இன் 2024 இந்தியாவில் டாப் செலிபிரிட்டி டேக்ஸ் பேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் லீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி இந்த ரிச்சஸ்ட் இண்டிவிஜுவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி இந்த கேட்டகரியெலாம் வராங்களே, அதில் இந்த இப்போ புதுசாக உள்ள வர கேட்டகரியில் ஷாருக் கானுமே இருக்கார். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸில் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஷாருக் கானுக்கு அப்புறம் யார் இருக்காருன்னா வேறு யாரும் கிடையாது, தளபதி விஜய் தான் இருக்கார். ஸோ ஹூ பெய்ட் 80 crore. ஓகேவா, ஷாருக் கான் 92 crore அண்ட் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 80 crore. அதாவது தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 80 crore. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அவங்களாம் வராங்க. ஈவன் அமிதாப் பச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கார். மேபி இவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்காது எனக்கு தெரியல. பட் விஜய் இஸ் அ ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர். அஃப்கோர்ஸ் ஹி பேஸ் 80 crore டேக்ஸ். எங்க அப்பா 80 கோடி டேக்ஸு. ஷாருக் கான் பாருங்கள் 92 crore டேக்ஸு. ஸோ எஸ், ஸோ ஜஸ்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவன் விராட் கோலி இஸ் ரேங்க்டு 5th. ஓகேவா, ஓகே கைஸ், பாருங்கள் தலைவன். ஓஹோ, தலைவன் பாருங்கள் 2nd ரேங்க்ல இருக்காரு. நெக்ஸ்ட் கைஸ், அதாவது ஆக்டராக ஆஸ் அன் ஆக்டராக ஐம் சொல்கிறேன். ஓகேவா, வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க கைஸ். ஓகே, ஸோ கேரளா அண்ட் ஆந்திர பிரதேஷ் லீட் இன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங்ஸ். ஓகேவா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் கேரளாவும் ஆந்திர பிரதேஷும் டாப்பில் இருக்காங்க. ஸோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் 2nd ஆந்திர பிரதேஷ். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இது யார் இந்த ரிப்போர்ட்டை சொல்கிறதுனா பிஸ்னஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ஷன் பிளான். ஓகேவா, இவங்க தான் பண்ணுறாங்க. இதில் கேரளா 1st, ஆந்திர பிரதேஷ் 2nd, குஜராத் 3rd, 4th, 5th இதெல்லாம் இருக்குது. ஓகேவா, இந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேங்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரேங்கிங் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஓகேவா, இதில் தமிழ்நாடு தேடி பார்த்தேன், தமிழ்நாடு எங்கே இருக்குன்னே தெரியல எனக்கு. ஓகேவா, ஸோ இதான் கைஸ் இதான் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ கேரளா சயின்ஸ் இன் பிஸ்னஸ். ஸோ அதே நியூஸில் இப்போ கேரளா மட்டும் தனியாக இருக்குது. ஸோ அதாவது கேரளாவை மட்டும் தனியாக எடுத்து இதில் நியூஸில் சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் ரிஃபார்மன்ஸ் அண்ட் சிட்டிசன் சர்வீஸ் அட் நேஷனல் அவார்ட்ஸ். ஸோ கேரளா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ் பின் ரெகக்னைஸ்ட் ஆஸ் த லீடர் இன் த பிஸ்னஸ் சென்ட்ரிக் அண்ட் சிட்டிசன் சென்ட்ரிக் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா, கேரளா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் சென்ட்ரிக்லையும் சிட்டிசன் சென்ட்ரிக்லையும் ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷனை பெற்றிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் 22 ரேங்கிங்ஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதில் கேரளா டாப்ஸ்ன்னு அந்த நியூஸ் பார்த்தோம்ல, அதே நியூஸு கேரளா மட்டும் தனியாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஓகே, எஸ். ஸோ பிஸ்னஸ் சென்ட்ரிக் ரிஃபார்ம்ஸில் இவங்க யூட்டிலிட்டி பெர்மிட்ஸ் ஃபார் பிஸ்னஸ்ஸு, டேக்ஸ் பேமெண்ட் ப்ராசஸ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் சிட்டிசன் சென்ட்ரிக்கில் இந்த மாதிரியான விஷயங்களை நல்லாவே பண்ணியிருக்கனால இவங்க இந்த ரெகக்னேஷன் வந்திருக்காங்க. டாப் இன் BRAP. ஓகேவா, ஸோ BRAPயில் டாப்பில் இருக்காங்க இவங்க. ஸோ ஹரியானா சிட்டிஸ்
ஃபீச்சர் ப்ராமினென்ட்லி அமங் இந்தியாஸ் மோஸ்ட் பொல்யூட்டட். அதாவது ஹரியானாவில் ஒரு 24 சிட்டிஸில் 15 சிட்டிஸ், ஓகேவா, 24 சிட்டிஸில் 15 சிட்டிஸில் இப்போ இந்த பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறையா டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிட்டி சைட்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் பொல்யூட்டட், உங்கள் சிட்டி எந்த அளவுக்கு பொல்யூட்டட் அப்படின்றத பாருங்கள், கூகுளில் பாருங்கள். பார்த்துட்டு யூ வேர் அ மாஸ்க் வைல் கோயிங் அவுட், ஓகேவா. ப்ரீத் பண்ணுற ஏர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவாங்க, பிஎம்னு சொல்லுவாங்க. பார்ட்டிகுலேட் மேட்டர்னா ஒரு குறிப்பிட்ட கியூபிக் மீட்டரில் சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். இந்த துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து எமிட் ஆகக்கூடிய புகைகளாக இருக்கலாம், அதுலேருந்து வரக்கூடிய இந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ இது உள்ளே போகும்போது அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்குமா, காற்றா இருக்கும். நம்ம சுவாசிக்கும் போது அது உள்ளே போயிடும். அதனால அது ஈஸியாக பிளட்ஸில் வந்து சர்க்குலேட் ஆகலாம். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் இது பவர் பிளான்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலையும் இந்த மாதிரியான விஷயங்கள், அபாயங்கள் இருக்கலாம். அதனால் பார்த்துருக்கணும், ஓகேவா. இப்போ ஹரியானாக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பாக நடக்கணும். ரிஃபார்ம்ஸ்னால் என்னது, ஹரியானா சிட்டிஸில் இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ரிஃபார்ம்ஸில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ 15 out of 24 cities in Haryana ranked among India's 100 most polluted cities in the first half of 2024 based on PM 2.5 level. ஸோ பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்னா அந்த 2.5 அப்படின்றது ஒரு அளவு, ஓகேவா. இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இவங்க தான் அந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்க. ஸோ ஆனுவல் லிமிட் PM 2.5 அண்ட் பார்ட்டிகுலேட் மேட்டர் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 40 மைக்ரோகிராம்ஸ் per cubic மீட்டர். ஒரு கியூபிக் மீட்டருக்குள்ளே 40 மைக்ரோகிராம்ஸ் இருக்குமா, அதை தான் PM 2.5 லெவல்னு சொல்கிறாங்க. அதுவே PM 10 அப்படின்னா ஒரு கியூபிக் மீட்டரில் 60 மைக்ரோகிராம்ஸ் ஆஃப் பார்ட்டிகுலேட் மேட்டர் இருக்கும். இது PM 10 லெவல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஹரியானாவில் வந்திருக்கிறது வந்து என்னன்னா அரௌண்ட் இந்த PM 2.5 லெவல்ஸில் இருக்குது. அதனால் இதெல்லாம் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா PM 2.5 அப்படின்ற லெவல் வந்து 5 மைக்ரோகிராம் per cubic மீட்டர் PM 2.5ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொஞ்சம் லீனியண்ட்டாக சொல்லியிருக்க மாதிரி இருக்குது, நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்க மாதிரி இருக்குது. அதுதான் வித்தியாசம். நம்ம இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு கியூபிக் மீட்டருக்கு 40, ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு கியூபிக் மீட்டருக்கு 15ன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இது 2.5 சாரி 5ன்னு சொல்லியிருக்காங்க ஃபார் 2.5 அண்ட் 15 ஃபார் PM 10, ஓகேவா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். ஸோ ஹரியானா இப்போ ஒரு மாதிரி பொல்யூட்டட் சிட்டிஸில் இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நியூஸுமே இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்தியா அண்ட் சிங்கப்பூர் ஸ்ட்ரென்தன் டைஸ் இன் 4 மேஜர் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சிம்பிள் நியூஸ் தான். இந்தியாவும் சிங்கப்பூரும் MOU சைன் பண்ணுறதுல கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜிஸில், செமிகண்டக்டர்ஸில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில், அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில். சிம்பிள் நியூஸ், ஓகே. எஸ், இஸ்ரோ சேர்மன் வந்து ஒரு காஃபி டேபிள் புக்கை லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாஸ் ஸ்பேஸ் ஜேர்னி பற்றி, ஓகேவா. ஸோ அந்த புக்கோட பேர் வந்து இஸ்ரோ எக்ஸ்ப்ளோரிங் நியூ ஃப்ரான்டியர்ஸ் டு த மூன், த சன் அண்ட் பியாண்ட். அண்ட் இது வந்து பப்ளிஷ் பண்ணுறது யாருன்னா த ஹிந்து குரூப் ஆஃப் பப்ளிகேஷன் தான் பண்ணுறாங்க. அண்ட் இதோட குரேட்டர் பார்த்தீங்கன்னா TS சுப்ரமணியன், ஓகேவா. இது இம்பார்ட்டன்ட் அண்ட் இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகேவா. ஸோ இது இம்பார்ட்டண்டான நியூஸ், ஜஸ்ட் யூ கோ த்ரூ ஒன்ஸ். ஹிந்து குரூப் தான் இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ புக்கு பேர் என்னது, இஸ்ரோ எக்ஸ்ப்ளோரிங் நியூ ஃப்ரான்டியர்ஸ் டு த மூன், த சன் அண்ட் பியாண்ட், அண்ட் குரேட்டர் TS சுப்ரமணியன், ஓகேவா. இது S சோம்நாத், சேர்மன் ஆஃப் த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த என்னது நேஷ்னல் ஸ்பேஸ் டேவா சயின்ஸ் டேவா, எஸ் நேஷ்னல் ஸ்பேஸ் டேன்னு நினைக்கிறேன். அது இந்த வருஷம் ஃபஸ்ட் ஆனிவர்சரியை முடிச்சிருக்காங்க. அது என்ன டே அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க, ஓகேவா. எஸ், நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நியூ புக் டைட்டில்டு ஃப்ரம் ஆயில் டு லித்தியம், நேவிகேட்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் எனர்ஜி. ஸோ குல்தீப் குப்தா அப்படின்றவர் தான் இந்த புக்கை ஆத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ புக் பேர் என்னது, ஃப்ரம் ஆயில் டு லித்தியம், ஓகே. ஸோ ஃப்ரம் ஆயில் டு லித்தியம், இதை யார் ஆத்தர் பண்ணியிருக்காங்க, குல்தீப் குப்தா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரி பேஸ்டு புக்கு போல். இதில் கரண் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த கரண் வந்து ஒரு ப்ரோட்டகனிஸ்ட். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா whose journey mirrors the evaluation of the energy sector. ஸோ அவரோட ஜேர்னி எப்படி இருக்குன்னா எனர்ஜி செக்டர் எப்படிலாம் எவால்வ் ஆகுது அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காரு இந்த கரண். ஹீ இஸ் அ ப்ரோட்டகனிஸ்ட், ஓகேவா. எஸ், ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ குல்தீப் குப்தாவோட புக் என்னது, ஃப்ரம் ஆயில் டு லித்தியம், ஓகே. எஸ்.
ஓகே, தரம்பீர் அண்ட் பிரணவ் சூர்மா ஸோ ஷைன்ஸ் இன் எம் கிளப் த்ரோ. ஓகேவா, கிளப் த்ரோனா லைக் இந்த ஒரு ஹேமர் மாதிரி ஒரு டைப் ஆஃப் இது இருக்கும். ஓகேவா, பட் அது வந்து கிளப்னு சொல்கிறாங்க. ஸோ கிளப்னா லைக் இப்படி ஒரு மாதிரி குச்சி மாதிரி வந்து இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாட் ராங், இதுதான் கிளப்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, ஐ வில் மேக் திஸ் இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் அ மொமெண்ட் கைஸ். கிளப்போட பிக்சர் எப்படி உங்களுக்கு காட்டுறதுன்னு தெரியல. ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, கேமராவில் ஜஸ்ட் அப்படியே காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கிளப்பு. ஓகேவா, உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னு தெரில, ஸோ பிக்சராவோட காட்டுறேன் நான். ஸோ கிளப் அப்படின்றது என்னென்னா இதே மாதிரி தான், குச்சி மாதிரி தான் இருக்கும். குச்சி மாதிரி நான் இங்கே வந்து பல்காக இப்படி இருக்கும். ஓகேவா, இந்த பேஸ்பாலோட பேட்டு மாதிரி இருக்கும்ல, அதுதான் கிளப் மாதிரி இருக்குது, அதுதான் கிளப்புன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தரம்பீர் அப்புறம் பிரணவ் சூர்மா அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க பேராலிம்பிக்ஸில். ஸோ நம்ம இந்தியன் கான்டிஜென்ட் பேராலிம்பிக்ஸில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸில் 6 மெடல் வாங்கியிருக்கோம், பட் பேராலிம்பிக்ஸில் வி ஹவ் கிராஸ்ட் 21. ஓகேவா, ஸோ தரம்பீர் அப்படின்றவர் கோல்டு வாங்கியிருக்காரு கிளப் த்ரோவில், அண்ட் பிரணவ் சூர்மா சில்வர் வாங்கியிருக்காரு. ஓகேவா, எஸ். ஸோ ஷரத் கமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷனா சாரி இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷனோட அம்பாசிடராக இப்போ அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இந்த ஷரத் கமல் அப்படின்றவர் இஸ் ஒரு டென்னிஸ் பிளேயர், அவர் டாப் டேபிள் டென்னிஸ் பிளேயர். ஓகேவா, ஷரத் கமல் இப்போ இவர் என்னவா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு, ஐடிடிஎஃபோட ஃபர்ஸ்ட் இந்தியன் அம்பாசிடராக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. சிம்பிள் நியூஸ். ஓகேவா, எஸ். ஸோ எஸ் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடிஞ்சது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துருங்க, நிறைய மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நியூஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு கன்வே பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கன்வே பண்ணியாச்சு. ஸோ பயப்படாதீங்க, ஃபாஸ்ட்டாக போனதுனால டீட்டெயில்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னு. ஸோ எக்ஸாமுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்காவே கன்வே ஆயிடுச்சு. ஸோ யூ கோ த்ரூ த பிடிஎஃப் ஒன். ஸோ பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா கைட்லி வெப்சைட். ஸோ கைட்லி வெப்சைட்டுக்கு போங்க, பிளாக்னு இருக்கும், அந்த பிளாகில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சிஏ பிடிஎஃப் கிடச்சிடும். அண்ட் அட் கைட்லி தமிழ், ஸோ இந்த டெலகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் இதில் வந்துடும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர். திரும்பவும் அடுத்த கிளாஸில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.